Very good evening. நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஃபோட்டோசிந்தசிஸில் வரக்கூடிய கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், டிஃபிகல்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். அண்ட் இதில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கான லிங்க்கு வந்து ஸ்ட்ரீமிங்கில் கொடுக்குறேன். Yes, Praveena, Harthi and Jay. Yes, very good evening to everyone. நம்ம இன்னைக்கு வந்து quiz பார்க்க போகிறோம் from photosynthesis. I hope it will be interesting. நீங்கள் அந்த இதில் ஜாயின் பண்ணிவிட்டு and then அந்த கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். Shall we start the quiz? முதல் கொஷின் பார்க்கலாம். Along with me you can participate, it will be interesting. In a non-cyclic reaction of photosynthesis, electron from chlorophyll molecule PS1 are used in the formation of NADPH. What is the source of such electron? So, இந்த எலக்ட்ரான்கள் எங்கிருந்து வருகின்றன அப்படின்றது கேள்வி. ஃபோட்டோசிந்தசிஸில் நம்ம யூஸ் பண்ணுறது லைட்லேருந்தா, NADPHலேருந்தா, ஃபோட்டோ சிஸ்டம்லேருந்தா, இல்லை ஃபோட்டோ சிஸ்டம் 2லேருந்து விச் இஸ் ஸ்பிளிட் வாட்டர் மாலிக்யூல் இல்லைங்களா? ஸோ இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்றத நீங்கள் போட ஆரம்பிக்கலாம். ஐ வில் see the answer in percentage. எஸ், ஸோ இதில் வந்து ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ சிஸ்டம் 2ல் தான் வந்து நம்ம பார்க்க முடியும். ஃபோட்டோ சிஸ்டம் 2 விச் ஸ்பிளிட்ஸ் வாட்டர் மாலிக்யூல் இல்லைங்களா? அதுதான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாட்டரை 2 புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான் அண்டு நேசன்ட் ஆக்சிஜனாக பிரிக்கும். ஸோ சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் அது தானே இல்லைங்களா? இந்த கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ ப்ளீஸ் டூ பார்ட்டிசிபேட் வித் த லிங்க் அண்ட் கோட் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ்லேயே இருக்குது. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ அடுத்த கொஷனுக்கு நம்ம போகலாம். The reaction of Calvin cycle not directly depend on light, but they usually do not occur at night. Why? ஸோ அவங்களுக்கு வந்து லைட்டு தேவையில்லை அப்படின்றது நம்மளோட இது இல்லைங்களா? அப்போது ஆனால் ஏன் அவங்க நைட்டில் நடக்கிறது இல்லை அப்படின்னா, ஸோ வந்து the night is often too cold for this reaction to occur அப்படின்றது ஏ ஆப்ஷன்லேயும். பி ஆப்ஷனில் கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் ஆன் நைட் இஸ் டூ ஹை ஃபார் தீஸ் ரியாக்ஷன்ஸ் டு அக்கர். எஸ் லெவின், ஹாய். கெல்வின் சைக்கிள் இஸ் டிபெண்ட் ஆன் த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் லைட் ரியாக்ஷன் அப்படின்னும் கொடுத்துருக்கு இல்லைங்களா? இதற்கான விடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேல்வின் சைக்கிள் இஸ் டிபெண்ட் ஆன் த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் லைட் ரியாக்ஷன் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருக்கு இல்லைங்களா? ஸோ இது வந்து நம்ம ஏடிபி NADPH இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் இதற்கான விடை. ஸோ நீங்கள் இதை வந்து ஆன்சர் இதில் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் யூ கேன் ஈவன் ஆன்சர் மீ இந்த சாட் பாக்ஸ். சரிங்களா? அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம். To make 100 molecule of glucose, how many molecule of ATP and NADPH are required? எவ்வளோ நமக்கு வந்து ATPயோ NADPHம் தேவைப்படுகிறது அப்படின்றது ஒரு கேள்வி இல்லைங்களா? இப்போ ஒரு மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸ்க்கு நமக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 ATP தேவைப்படுது, 12 NADPH தேவைப்படுது. அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து 100 மாலிக்யூல் அப்படின்னும் போது எவ்வளோ தேவைப்பட்டிருக்கும்? ஆஃப்கோர்ஸ் நமக்கு வந்து 1800 to 1200 into 100 பண்ணணும் சரிங்களா? அப்படி பண்ணோம்னா தான் நமக்கு ஆன்சர் வரும். ஆஃப்கோர்ஸ் இதில் ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னு சிலர் சொல்கிறீங்க. ஃபைன், எனிவே அப்படின்னா நீங்கள் எனக்கு சாட்டில் ஆன்சர் பண்ணலாம்.
Fine. Let us see the next question. Yes, thank you Ajay for answering. And அடுத்த question நம்ம பார்க்கலாம். And yes Praveena, thank you for answering. Chloroplast are disturbed. அது என்ன தப்பு பண்ணினே தெரியல. Next time we will see. I am also learning. And the stroma separated from the lamella. The isolated stroma will fix carbon dioxide. நம்ம என்ன பண்றோம், ஸ்ட்ரோமாவை மட்டும் குளோரோபிளாஸ்ட்லேருந்து தனியாக பிரித்து ஒரு டெஸ்ட் டியூப்பில் போட்டுட்டோம். இப்போ ஸ்ட்ரோமா கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணி குளுக்கோஸாக மாற்றணும் அப்படின்னா அது கூட நம்ம என்ன போட வேண்டி இருக்கும், ஆக்சிஜனா, கரோட்டினாய்டா, லைட்டா அல்லது ஏடிபி NADPHஆ என்ன போடலாம் அப்படின்றது தான் கேள்வி. ஸோ உங்களுக்கான விடை என்ன அப்படின்னு நீங்கள் எனக்கு சாட் பாக்ஸ்லேயே சொல்லலாம், நீங்கள் லைவ் சாட்டில் சொல்லலாம். பிகாஸ் இதில் இன்னும் நான் பண்ணாமல் விட்டுட்டேன், இதில் ஆன்சர் இஸ் நாட் கம்மிங். ஓகே, இதற்கான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், இதற்கான விடை என்னன்னு நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு நான் பார்க்குறேன். இதற்கான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பாக்சிலேஷன். முதல்ல கார்பன் டை ஆக்சைடு சேரும், அதுக்கப்புறமா அது ரெடியூஸ் ஆகும் இல்லைங்களா, அந்த பிஜிஏ ரெடியூஸ் ஆகி பிஜிஏஎல்லாம் மாறும். அதுக்கப்புறம் பிஜிஏஎல்லேருந்து நம்ம திரும்பியும் RUBP கொண்டு வரோம் அப்படின்றது ரீஜெனரேஷன் இல்லைங்களா. அதுதான் இதற்கான கரெக்டான சீக்வென்ஸாக இருக்கிறது அப்படின்றது சரியான ஆன்சர். எஸ் பார்த்தசாரதி, வெரி குட் ஈவினிங். எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம என்னன்னு பார்க்கலாம். Which of the following ratio is correct for the production of 1 molecule of glucose through 6 rounds of Kelvin cycle? ஸோ ஒரு மாலிக்யூல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட்லேருந்து அதாவது 6 ரவுண்டுக்கு அப்புறமா உங்களுக்கு கேல்வின் சைக்கிளில் எத்தனை கார்பன் டை ஆக்சைடு தேவைப்படும், எத்தனை ஏடிபி யூஸ் பண்ணியிருப்பீங்க, எத்தனை NADPH யூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்றது தான் உங்களுக்கான கேள்வியாக இங்கே இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த கேள்விக்கான பதில் என்ன, ஒரு கார்பன் டை ஆக்சைடு உள்ளே போகும்போது நம்ம எத்தனை ஏடிபி யூஸ் பண்ணுவோம், 3 ஏடிபி யூஸ் பண்ணியிருப்போம் அண்ட் 2 NADPH யூஸ் பண்ணியிருப்போம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரிடக்ஷனில் 2 ஏடிபி 2 NADPHும், ரீஜெனரேஷனில் 1 ஏடிபி பர் சைக்கிளுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போ 6 சைக்கிளுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது எவ்வளவா இருக்கும் அப்படின்றது தான் கேள்வியாக இருக்குது. ஸோ இதுக்கான பதிலை நீங்கள் அனுப்பலாம். அண்ட் ப்ளீஸ் when you are answering அது கொஞ்சம் லைக்கும் பண்ணலாம். and also you don't forget to share. Yes Guneshri அவர்களே, very happy to see you. and குவிஸோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன், பட் இட் இஸ் நாட் ஓப்பனிங்காக என்னன்னு தெரியல. யூ கேன் ஈவன் சி த குவிஸ் தேர். அங்கேருந்து ஆப்ஷனுமே எனக்கு நீங்கள் போடலாம், அங்கேயும் ட்ரை பண்ணலாம். ப்ளீஸ் ஜாயின் வித் திஸ் மென்டி குவிஸ் லிங்க்கில் ஜாயின் பண்ணி நீங்கள் எனக்கு ஆன்சர் பண்ணலாம். லிங்க்கு கொடுத்துருக்கேன், முதல்ல ஒர்க் ஆகலே சொன்னாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷியோ இஸ் கரெக்ட் அப்படின்றதுக்கு அஃப்கோர்ஸ் நம்ம ஒரு 30 seconds நான் உங்களுக்கு டைம் தரேன். யூ கேன் ட்ரை ஆன்சரிங், யோசிக்கலாம். either in the chat box or here also you can answer. எஸ், ஆன்சர் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு 6ம்
ATP 18 and NADPH2 வந்து 12 தேவைப்படும் இல்லைங்களா 6 சைக்கிளுக்கு அப்புறமா அப்படின்றது மிக சரியான பதில். அஃப்கோர்ஸ் நீங்கள் அட்லீஸ்ட் சாட்டில் சொல்லலாம் இஃப் இட் இஸ் நாட் ஆன்சரபிள் அங்கே அப்படின்னா. அடுத்த கேள்விக்கு நம்ம போவோம். In an experiment, the carbon dioxide available to a C4 plant was labeled with a radioactive isotope and the amount of radioactivity appear first in. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடை வந்து ரேடியோ லேபிள் பண்ண கார்பன் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ C4 பிளான்ட்டில் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறது அந்த ப்ராசஸ் போயின்னு இருக்கு அப்படின்னா முதல்ல ரேடியோ ஆக்டிவிட்டியை எங்கே அப்சர்வ் பண்ணுவோம் அப்படின்றது தானே இதற்கான கேள்வி. ஸோ இதுக்கான டைமரை நான் ஆன் பண்ணிக்கிறேன். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு 30 seconds டைம் கொடுத்துருக்கேன். see whether you could able to answer in the menti quiz itself. லிங்க்கு நான் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா சாட் பாக்ஸ்லையும் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். Yes. ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சலோ அசிட்டிக் ஆசிடில் தான் உங்களுக்கு ஆன்சர் முதல்ல வரும் இல்லைங்களா. முதல்ல வந்து PEP இஸ் ஃபவுண்ட் இன் த பிளான்ட் இட்செல்ஃப். PEPயோட கார்பன் சேரும் போது நமக்கு முதல்ல வரக்கூடியது ஒரு C4 காம்பனண்ட்டாக வரும். அந்த C4 காம்பனண்ட் முதல்ல ஃபார்ம் ஆகுது எதுன்னா ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட் இல்லைங்களா. அப்போ அதில் தானே ரேடியோ ஆக்டிவிட்டி வரும். எஸ், ஏ இஸ் அ வெரி கரெக்ட் ஆன்சர். லிங்க்கு நான் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் ஜாயின் வித் த லிங்க் ஈவன். ஓகேங்களா. இப்போ அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம். அடுத்த கேள்வி என்ன சொல்லுது? which of the following plant species have highest photosynthetic yield? இதில் வந்து எந்த பிளான்ட்டுக்கு வந்து உங்களுக்கு highest photosynthetic yield இருக்கிறது அப்படின்றது தான் கேள்வி. இதுக்கு வந்து நான் உங்களுக்கு 1 நிமிஷம் டைம் கொடுத்துருக்கேன். as NEET species that perform photorespiration C3 பாத்வேல இருக்கிறவங்களா C4 பாத்வேல இருக்கவங்களா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கிறதா அப்படின்றது ஆப்ஷன். நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, ஒரு லைக்குமே போடலாம். அண்ட் இதற்கான ஆன்சரை நீங்கள் மென்டி குவிஸில் போட முடியல அப்படின்னா டிசேபிளாக இருக்குது அப்படின்னா யூ கேன் ஈவன் ட்ரை ஆன்சரிங் இன் த லைவ் சாட். இல்லைங்களா. இப்போ இதற்கான விடை எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கான நேரம் குறைஞ்சிட்டே இருக்குது. நிறைய பேர் ஆன்சர் பண்ணலாம். எஸ், யூ கேன் ஆன்சர் மீ. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இதற்கான ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா C4 பாத்வே அதில் தான் நமக்கு வந்து ஆன்சர் இருக்குது. ஏன்னா அங்கே தான் ஃபோட்டோசிந்தட்டிக். ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அங்கே ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் கிடையாது அப்படின்றதுனால இல்லைங்களா. சரி, அடுத்த கேள்விக்கு நாம் போகலாம். இந்த கெமிஆஸ்மாட்டிக் மெக்கானிசம் மீடியேட்ஸ். இந்த கீமோ ஆஸ்மாசிஸ் அப்படின்ற ப்ராசஸில் வந்து நமக்கு என்ன நடக்கிறது அப்படின்றது தான் கேள்வி. கீமோ ஆஸ்மாட்டிக் மெக்கானிசமில் என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு அஃப்கோர்ஸ் நான் உங்களுக்கு டைமர் ஆன் பண்ணிட்டேன். நீங்கள் யோசிக்கலாம், ATP சிந்தசைஸ் ஆகுதா, ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் நடக்கிறதா, ரிடக்ஷன் ஆஃப் NADP ப்ளஸ்ஸா, இல்லை ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ரம் PS2 to PS1 அப்படின்றது உங்களுக்கு ஆப்ஷன்ஸாக இருக்குது. கெமியோ ஆஸ்மாட்டிக் ஹைபாத்தசிஸ் அப்படின்றதுல என்ன நடக்கும், நம்ம லியூமன் ஆஃப் த தைலகாய்டில் புரோட்டான் கிரேடியன்ட் ஃபார்ம் ஆகிடும். அப்போது புரோட்டான் கிரேடியன்ட்டை ஃபார்ம் ஆச்சுன்னா F0 and F1 வழியாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்றது தான் இதற்கான பதிலாக இருக்கும். நல்லா யோசித்து நீங்கள் உங்களோட பதிலை கொடுக்கலாம்.
பண்ணணும். என்டர் ப்ரெஸ் பண்ண மாட்டேன். Yes, you are getting answer is ATP synthesis இல்லைங்களா? ஸோ டைம் இதுவாயிட்டு இது நெக்ஸ்ட் கொஸ்டனுக்கு நம்ம போகலாம். According to Blackman's law of limiting factor at any given time, photosynthesis can be limited by. photosynthesis லிமிட் பண்ணக்கூடியது law of limiting factor அவர் தான் கொண்டு வந்தார் இல்லைங்களா? எஸ், உங்களுக்கான நேரம் இப்பொழுது ஆரம்பிக்கிறது. law of limiting factor அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து அவர் கொண்டு வந்திருப்பார். எது வந்து ரொம்ப குறைவாக இருக்கோ அதுதான் ஃபோட்டோசிந்தசிஸை டிசைட் பண்ணுது அப்படின்றது கான்செப்ட் இல்லைங்களா? அது லைட்டா இல்லை கார்பன் டை ஆக்சைடா அல்லது லைட் அண்ட் கார்பன் டை ஆக்சைடா இல்லை லைட் ஆர் கார்பன் டை ஆக்சைடா அப்படின்றது இங்கே ஆப்ஷன்ஸாக நமக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. உங்களுக்கான எஸ் ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் லைவ் சாட்டில் நீங்கள் பண்ணலாம். அண்ட் பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு லைக் பண்ணலாம் அண்ட் ஷேர் பண்ணலாம். ப்ளீஸ் ட்ரை டு ஆன்சர் அட்லீஸ்ட் இன் த லைவ் சாட் இஃப் யூ நோ த ஆன்சர். Yes, it is either light or by carbon dioxide என்பதுதான் இதற்கான சரியான பதிலாக இருக்கும். அதுதான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்விக்கு நாம் போகலாம். During monsoon, the rice crop of eastern states of India shows lesser yield due to limiting factor of. So eastern states of Indiaவில் மான்சூனில் நமக்கு ஈல்டு வந்து கம்மியாக இருக்குது. எந்த ஃபேக்டர் லிமிட்டிங்காக இருக்குது அப்படின்றது கேள்வி. ஸோ உங்களுக்கான நேரம் இப்பொழுது ஆரம்பிக்கிறது. நீங்கள் நல்லா யோசித்து இதற்கான பதிலை கொடுக்கலாம். அண்ட் ஈவன் யூ கேன் கிவ் இட் இன் த சாட். எஸ் எஸ், தேங்க்ஸ் ஃபார் ஆன்சரிங். போன கேள்விக்கான விடை வந்து டி தான். டி என்பது மிக சரியான பதிலாக இருக்குது. நம்ம அடுத்த கேள்விக்கு போயிட்டோம். அடுத்த கேள்விக்கான ஆன்சர் நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கும் போட மறந்துடாதீங்க. Your time is running off. Yes, உங்களுக்கு டைம் இருக்கு. You can answer me. ஃபோட்டோசிந்தசிஸ்லேருந்து நமக்கு யூஸ்வலாக எத்தனை கொஷின் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 to 3 கொஷின்ஸ் வருது இல்லையா? இந்த யூனிட்லேருந்து நமக்கு 6லேருந்து 7 கொஷின்ஸ் வரக்கூடிய ஒரு யூனிட்டாக தான் அது இருக்குது. இதில் ஏடிபி ரிலேட்டட் கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும். எவ்வளோ ஏடிபி தேவைப்படும், எங்கெல்லாம் ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகுது, எங்கே வாட்டர் யூஸ் ஆகுது, அந்த மாதிரியான கேள்விகளை நீங்கள் தயார்படுத்தி வைத்துக்கொள்வது மிகவும் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். And very little more time is left out. Answer பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணலாம் in live chat. So next time we will have the proper Mentimeter quiz. So இந்த வாட்டி நம்ம live chatல answer பண்ணலாம். And those who are watching, please don't forget to give one like. இதற்கான விடை இப்போ நம்ம பார்க்க போறோம். இதற்கான விடை வந்து லைட். எஸ், லைட் என்பது மிக சரியான பதில் இல்லைங்களா? ஸோ லைட்டு கம்மியாக இருக்கிறதுனால தான் ஈல்டுமே ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்றது மிக சரியான பதில். அடுத்த கேள்விக்கு நாம் போகலாம். அட் ஹையர் லைட் இன்டென்சிட்டி the rate of photosynthesis decreases because of.
ஸோ வெளிச்சம் அதாவது வெயில் அதிகமாக இருக்கும் பொழுது ஆர் லைட் அதிகமாக இருக்கும் பொழுது நம்மளோட ஃபோட்டோசிந்தசிஸ் குறைகிறது. அதற்கான ரீசன் என்னவாக இருக்கலாம்? அதர் ஃபேக்டர்ஸ் எல்லாம் கம்மியாயிட்டதுனால, லைட்டு தவிர மற்ற எல்லாமே கார்பன் டை ஆக்சைடாக இருக்கலாம், தண்ணியாக இருக்கலாம், டெம்பரேச்சராக இருக்கலாம், அதெல்லாம் குறைஞ்சிட்டதுனாலையா, இல்லை டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஃபோட்டோ ஆக்சிடேஷன் ஆஃப் குளோரோஃபில்லா, இல்லை குளோரோஃபில் சிதைந்து விட்டது அதனாலையா, போத் 1 and 2 ரெண்டுமே இருக்கலாமோ? கரோட்டினாய்ட்ஸ் ஆர் கில்டு அப்படின்னு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ இதில் நீங்கள் என்ன ஆப்ஷனை சூஸ் பண்ண போகிறீங்க? உங்களுக்கு இன்னும் 26 seconds பேலன்ஸ் இருக்குது. ஸோ யூ கேன் கிவ் யூர் ஆன்சர்ஸ் அஃப்கோர்ஸ் ஈவன் இன் த லைவ் சாட். எஸ் எஸ், இதற்கான ஆப்ஷன் என்னன்னா பி தான். நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஃபோட்டோ ஆக்சிடேஷன் ஆஃப் குளோரோஃபில். அங்கே குளோரோஃபில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரக்ட் ஆகுது. எஸ் குமார், வெரி குட் ஈவினிங், ஹாப்பி ஈவினிங். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அண்ட் கிவ் யூ ஆன்சர் இந்த சேட் பாக்ஸ். நீங்கள் சேட் பாக்ஸில் கொடுக்கலாம். ஸோ ஆன்சர் இஸ் இன் பி இல்லைங்களா? அடுத்தது வந்து அண்டர் வாட்டர் ஸ்ட்ரெஸ் த ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் டிக்ளைன்ஸ். ஸோ தண்ணீர் குறைவாக இருக்கும் பொழுது நமக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து குறையுது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டொமேட்டா க்ளோஷர் லீடிங் டு டிக்ரீஸ் இன் கார்பன் டை ஆக்சைடா அப்படின்னு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம டைமிங்கை ஆன் பண்ணிக்கலாம். ரெடியூஸ் வாட்டர் பொட்டென்ஷியல் தட் டிக்ரீஸ் லீவ் சர்ஃபேஸ் ஏரியா. ஏன்னா டர்ஜிடிட்டி இல்லை, அது ஃப்ளாசிட் ஆகும்போது உங்களுக்கு வந்து அங்கே சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாகிறது அதனாலையா, இல்லை இரண்டும் சேர்ந்ததுனாலையா, இல்லை டர்ஜிடிட்டி ஆஃப் லீஃபா அப்படின்னு நீங்கள் வந்து உங்களோட ஆப்ஷன்ஸை சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இன்னும் 18 seconds இருக்குது. எஸ், யூ ஆல் கேன் ஆன்சர். சம் மோர் வாண்ட் டு ஆன்சர் ஆல்சோ கேன் ஆன்சர். ஓகே, த ஆன்சர் இஸ் கம். நம்ம பார்க்கலாம். இப்போ ஆன்சர் என்னென்னா ரெண்டுமே தான் இல்லைங்களா? ஸ்டொமேட்டோ க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு உள்ளே வராது, ஹியூமிடிட்டி அதிகமாகிடும், அது ஒரு ரீசன். அண்ட் வாட்டர் பொட்டன்ஷியல் இல்லாததுனால சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாகும் என்பதுமே அடுத்த ரீசனாக இருக்குது இல்லைங்களா? அடுத்த கொஷின்ஸ்க்கு நம்ம போகலாம். இன் C4 பிளான்ட் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்ட் இன். எங்கே நம்ம வந்து கார்பன் டை ஆக்சைடை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றது நம்மளோட கேள்வி. இதற்கான டைமிங் உங்களுக்கு இப்போ ஸ்டார்ட் ஆகிடுது. அண்ட் பண்டில் ஷீத் இல்லையா, மீசோஃபில்லியா, காட் செல்லா, இல்லை ஆல் எபிடமல் செல்லா? பண்டில் ஷீத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C4 பிளான்ட்ஸோட யூனிக் ஃபீச்சரே பண்டில் ஷீத்து தான் இல்லைங்களா? அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பண்டில் ஷீத் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. அண்ட் அதை வந்து கிரான்ஸ் அனாட்டமி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அங்கே திக் செல்ஸ் இருக்கும், நோ கேப்பு, அண்ட் ஏ கிரானல் குளோரோபிளாஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி சில யூனிக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம அங்கே பார்ப்போம். ஸோ அண்ட் மீசோஃபில்ல வந்து நம்ம கிரானல் குளோரோபிளாஸ்ட் தான் பார்க்குறோம். இன் C4 பிளான்ட்ஸில் CO2 எங்கே முதல்ல ஃபிக்ஸ் ஆகப்படுகிறது அப்படின்றது கேள்வி. உங்களுக்கான மணித்துளிகள் இன்னும் 13-12 seconds இருக்குது. எஸ், யூ கேன் ஆன்சர் மீ இன் த லைவ் சாட் இட் செல்ஃப். எஸ், இது முதல்ல எங்கே ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீசோஃபில்ல தான். PEPயோட கார்பன் டை ஆக்சைடு சேரும் பொழுது உங்களுக்கு ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட் என்பது ஃபார்ம் ஆகும் இல்லைங்களா? அதனால ஆன்சர் வந்து பி தான். ஸோ இப்போ அடுத்த கேள்விக்கு நாம் போகிறோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் வுட் ஹேப்பன் இஃப் த சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் டிக்ரீஸ்ட் டு அன் எலிமினேட்டட் வீட் பிளான்ட் அப்படின்றது கேள்வி. நம்ம டைமர் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சிஜன் சப்ளை குறைஞ்செடுத்து ஒரு நல்ல வெளிச்சமான இருக்கக்கூடிய வீட்டு பிளான்ட் கோதுமை செடி இல்லைங்களா?
இந்த கோதுமை செடிக்கு வந்து நல்ல வெளிச்சம், காற்று, ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, தண்ணி எல்லாமே கொடுக்குறீங்க, ஆக்சிஜன் மட்டும் கம்மியாக இருக்குப்பா. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் என்ன மாதிரியாக இருக்கும் அப்படின்றது தானே கேள்வி. ஸோ இதற்கான பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் எஸ் என்டர் பண்ணிட்டு வரீங்க. லெட் அஸ் see the answer. இன்னும் உங்களுக்கு 22 செகண்ட்ஸ் இருக்கு. ஆக்சிஜன் வந்து டஸ் நாட் பிளே ரோல் இன் ஃபோட்டோசிந்தசிஸ் இல்லைங்களா. CO2 தான் நம்ம ட்ராப் பண்ணோம். ஆக்சிஜன் இல்லை, அப்படி கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால பிளான்ட்டுக்கு எதுவும் நடக்க போகிறது இல்லை. ஸோ எஸ், த ஆன்சர் இஸ் சி ஒன்லி. ஃபோட்டோசிந்தசிஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதிகரிக்கும் என்பது தான் மிக சரியான பதில். வெரி கரெக்ட். அடுத்த கேள்விக்கு நாம் போகலாம். The electron that are released by the photolysis of water during non-cyclic photophosphorylation ultimately end in ஸோ டைம் செட் பண்ணியாச்சு. இப்போது எலக்ட்ரான் வந்து ரிலீஸ் ஆகிறது இல்லையா ஃபோட்டோலைசிஸில், வாட்டர் ஸ்ப்ளிட் பண்ணால் உங்களுக்கு ப்ரோட்டான் கிடைக்குது, எலக்ட்ரான் கிடைக்கிறது அண்ட் நேசன்ட் ஆக்சிஜன். இந்த எலக்ட்ரான் விச் இஸ் ரிலீஸ்டு, அது கடைசியாக கிடைக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்டு என்ன அப்படின்றது தான் கேள்வி. அல்டிமேட்லி எண்ட் இன் வாட்டர். அது எலக்ட்ரான் போய் குளுக்கோஸாக மாறுதா, இல்லைனா ஏடிபியாக மாற்றப்படுகிறதா, அல்லது வாட்டராக மாற்றப்படுகிறதா, அல்லது NADPHஆக மாறுகிறதா அப்படின்றது தான் இங்கே வந்து உங்களுக்கான கேள்வியாக இருக்குது. உங்களுக்கான நேரம் வந்து இன்னும் சில நொடிகள் இருக்கிறது. நீங்கள் நல்லா யோசித்து பதில் கொடுக்கலாம். அண்ட் உங்கள் நண்பர்களோடையும் ஷேர் பண்ணலாம். அண்ட் பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு லைக் போடலாம். எஸ், வெரி ஃபாஸ்ட் யூ கேன் ஆன்சர். இன்னும் எஸ், ஆன்சர் இஸ் NADPH. சரிங்களா. ஸோ NADP ரிடக்டேஸ் அப்படின்ற என்சைம் வந்து அவுட்டர் மெம்ப்ரேன் ஆஃப் த தைலகாய்டில் இருக்கிறதுனால அங்கே அது ஜாயின் ஆகிட்டு இட் வில் ஃபார்ம் NADPH என்பது மிக சரியான பதில். நம்ம அடுத்த கேள்விக்கு போகிறோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்டு. இதில் வந்து எது கரெக்டாக மேட்ச் ஆகவில்லை அப்படின்றது தான் நமக்கான கேள்வி. இப்போ நம்ம டைமர் செட் பண்ணிட்டோம். அஃப்கோர்ஸ் C3 பிளான்ட் மேசா, C4 பிளான்ட் கிரான்ஸ் அனாட்டமியா, கேல்வின் சைக்கிள் PGAவா, ஹேட்சன்-ஸ்லாக் பாத்வே ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட். ஸோ இந்த மாதிரி மேட்ச் கொஷின் நமக்கு யூஸ்வலாக சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நிறைய பசங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மேம் நான் பார்க்குறேன் எனக்கு 2 பாயிண்டில் வந்து டைலமா வருது அப்படின்ற மாதிரி சிலர்லாம் சொல்லுவீங்க இல்லைங்களா. ஹவு டு அவாய்ட் டைலமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்ல கொஷின் படிக்கும்போதே இதில் வந்து அஃப்கோர்ஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்லாம் நம்ம வந்து ஆன்சரை மைண்டில் கொண்டு வர முடியாது. பட் ஜென்ரலி கொஷின்ஸ் படிக்கும் போதே சில இதுலாம் ஆன்சர் வந்துடும். ஸோ ஆன்சரை வந்து நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஆன்சர் ஆப்ஷனில் இருக்கான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக உங்களுக்கு டைலமா என்பது வராது இல்லைங்களா. எஸ், இதற்கான நேரத்துளிகள் இன்னும் 8, 7 அப்படின்னு போயின்னு இருக்கு. ஸோ நீங்கள் உங்களுக்கான பதிலை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். டைம் இஸ் தேர். ஸோ ஐ டோன்ட் நோ வை இட் இஸ் நாட் எனேபிள்டு. நீங்கள் சேட்டில் வந்து உங்களோட ஆன்சர்ஸ் கொடுக்கலாம். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிவ் அ கமெண்ட் ஆல்சோ லேட்டர் ஆன். எஸ், C3 பிளான்ட்டுக்கு மேஸ் வராது இல்லைங்களா. அது C4 பிளான்ட்டுக்கான உதாரணம் அப்படின்றதுனால எஸ் இது வராது. அப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். ADP is phosphorylated and NADP is reduced. This happens during. So ATP வந்து ADP plus phosphate சேர்ந்து ATP-ஆ மாற்றப்படுகிறது, phosphorylated. NADP என்ன ஆகுது, ரெடியூஸ் ஆகி NADP H++ஆ மாறுகிறது. இது எந்த இடத்துல நடக்கிறது அப்படின்றது கேள்வி. டார்க் ஃபேஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்றது நம்ம குளுக்கோஸ் சிந்தசைஸ் பண்ணுவோமே அந்த இடத்துல நடக்குதோ. லைட் ஃபேஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்றது நான் சைக்ளிக் ஆர் சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்பாரிலேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துலையா இல்லை ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் என்ன சொல்கிற C2 சைக்கிளா இல்லை C3 சைக்கிளா எக்ஸாக்டாக கெல்வின் சைக்கிளா அப்படின்னு நமக்கு ஆப்ஷன்ஸ் 4 கொடுத்துருக்காங்க. ADP பாஸ்பாரிலேஷன் ATPயும் NADP ரெடியூஸ் டு NADP H++ம் எங்கே நடக்கும் அப்படின்றது தான் கேள்வி. ஸோ நல்லா யோசிச்சிங்கன்னா நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவீங்க.
எஸ் டைமிங் ஓவர். இது எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் ஃபேஸில் தான் நடக்கும். உங்களுக்கு நான் சைக்ளிக் ஃபோட்டோ பாஸ்பாரிலேஷன் ஞாபகம் இருந்ததுன்னா PS2லேருந்து PS1க்கு போயிட்டு வரும்பொழுது அங்கே ஏடிபியும் NADPH++ம் நம்ம சிந்தசைஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். During light reaction as electron move through photosystem, protons are transported across the membrane. This happens because அப்படின்றத நம்ம டைமிங் செட் பண்ணிட்டு என்னன்னு பார்ப்போம். ஸோ லைட் ரியாக்ஷனில் எலக்ட்ரான்ஸ் வந்து கேரி ஆகிடுது இல்லையா, எலக்ட்ரான் கேரியர் மூலயமா ஐதர் த்ரூ பிளாஸ்டோக்வினோன், சைட்டோக்ரோம் C, பிளாஸ்டோசைனின் வழியாக ஃபோட்டோ சிஸ்டம் ஒன்றுக்கும் ஆர் அகெயின் கம்மிங் பேக்கோ வாட் எவர் இட் இஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டட் அக்ராஸ் த மெம்ப்ரெயின். ப்ரோட்டான்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. இது எதனால் நடக்கிறது அப்படின்றதுக்கு 4 ஆப்ஷன் இருக்குது. த ப்ரைமரி அக்செப்டார் ஆஃப் எலக்ட்ரான் is located towards the outer surface of the membrane. Transfer is electron, not an electron carrier but an hydrogen carrier. Adanaliya the primary acceptor of electron transfer only by the electron to the electron carrier endradhanaliya, or the primary acceptor of electron transfers only hydrogen to the next carrier. Adanaliya NADP reductase is present in grana. Adanaliya அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் எஸ் நீங்கள் எல்லாரும் கொடுத்துட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் ஆன்சர் இஸ் ஏ ஒன்லி. அது சைட்டோக்ரோம் வந்து நாட் ஓன்லி எலக்ட்ரான் கேரியர் பட் ஆல்சோ இட் இஸ் அன் ஹைட்ரஜன் கேரியர்ன்றதுனால தான் இட் டிரான்ஸ்போர்ட்ஸ் என்பது மிக சரியான பதில். நம்ம இப்போ அடுத்த கேள்வியை பார்க்கலாம். அடுத்த கேள்வி ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனுக்கான இது டைமர் நம்ம ஆன் பண்ணிக்கலாம். It occurs because oxygen rather than carbon dioxide links to the Rubisco enzyme in the Calvin cycle. Occurs more in C4 than in C3. Describe the uptake of carbon dioxide and release of oxygen in chloroplast. All of the above அப்படின்னு ஆப்ஷன் சொல்கிறாங்க. ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் அப்படின்னா என்ன? யூஸ்வலி நம்ம வந்து ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுவோம். இது வந்து பிளான்ட்டுக்கு தேவையே இல்லாத ஒரு ப்ராசஸ் தானே இல்லை? அந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கிறத பற்றி தான் இந்த கேள்வி என்னன்னு கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் இந்த கேள்வியில் நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதில் வந்துட்டுருக்கு. லெட்டஸ் வெயிட் ஃபார் சம் 14 more seconds. இது வந்து C3 பிளான்ட்ஸில் நமக்கு நடக்கும் அண்ட் C4 பிளான்ட்ஸில் நடக்காது இல்லைங்களா. தே கேன் டாலரேட் ஹை டெம்பரேச்சர் அப்படின்ற ஒரு ரீசன்னால் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இவங்க வந்து ஹை டெம்பரேச்சரில் ஆக்சிஜனேஸாக ரியாக்ட் ஆகிடுவாங்க அப்படின்றதும் இல்லைங்களா. ஸோ இதற்கான பதில் ஏ என்பது மிக சரியான பதில். எல்லாருமே அதான் கொடுத்துருந்தீங்க. வெரி குட், எக்ஸலண்ட் ஆன்சர். அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம். Which part of the plant do not perform photosynthesis? இதில் கொடுக்கப்பட்டதில் எந்த பிளான்ட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் பார்ட் ஆஃப் த பிளான்ட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் செய்யாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? கேக்டஸோட ஸ்டெம்மு. கேக்டஸோட ஸ்டெம்மா அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா ஸ்டெம்மை பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி இருக்கும்? ஃப்ளாட்டாக இருக்கும் அண்டு சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்கும். தே ஆர் க்ரீன் இன் கலர், குளோரோபிளாஸ்ட் இருக்குது. அப்போ அவங்க ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண மாட்டாங்களா? நீங்கள் யோசிக்கணும். காட் செல் ஆஃப் ஸ்டொமேட்டா நீங்கள் வரைவீங்கல்ல, கிட்னி மாதிரி போட்டு வரைஞ்சி சப்சைடரி செல்ஸ் எல்லாம் போட்டுட்டு வரைஞ்சி அதில் குளோரோபிளாஸ்ட் போடுறீங்க. அப்போது அங்கேயுமே வந்து உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்றது அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயுமே வந்து குளோரோபிளாஸ்ட் இருக்குது. மீசோஃபில் செல்ஸ் ஆஃப் லீஃப், மீசோஃபில் செல்ஸ் ஆஃப் லீஃபில் நம்ம என்ன வரைவோம்? பாலிசைடு பேரன்கைமா வரைவீங்க, ஸ்பாஞ்சி பேரன்கைமாலாம் வரைவீங்க, அதில் குளோரோபிளாஸ்டும் வரைவீங்க. கரெக்டாக? அப்போ இது மூணுலேயுமே நம்ம குளோரோபிளாஸ்ட் வரைஞ்சிருக்கோம். லீஃப் எபிடாமஸ் அப்படின்றது வெறும் நம்ம வந்து பேரல் ஷேப் செல்ஸு, பேரன்கைமா செல்ஸு வித்தவுட் குளோரோபிளாஸ்ட் வரைவோம் இல்லைங்களா. அப்போது அங்கே வந்து உங்களுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்காது. அப்போ ஆன்சர் உங்களுக்கு என்ன தான் வரும்? லீஃப் எபிடாமஸ் என்பது மிக சரியான பதில். வெரி குட், தோஸ் ஹவ் ஆன்சர்ட் வெரி கரெக்ட்லி. நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். அண்ட் பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு லைக் போட மறக்க வேண்டாம். The function of water in photosynthesis is to இதுக்கான டைமர் நம்ம ஆன் பண்ணிப்போம்.
ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் இல்லை தண்ணியோட பங்கு என்ன? அப்சார்ப்ஸ் லைட் எனர்ஜியா, சப்ளை எலக்ட்ரான் டு த லைட் டிபெண்ட் ரியாக்ஷனா, டிரான்ஸ்போர்ட் ஹைட்ரஜன் அயான் இன் த லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷனா, ப்ரொவைட் ஆக்சிஜன் ஃபார் த லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷனா. ஸோ வாட்டரோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃப்கோர்ஸ் அங்கே வந்து என்ன நடக்கிறது, ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் வாட்டர் நடக்கும் இல்லைங்களா. ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் வாட்டரில் உங்களுக்கு எலக்ட்ரான் ஸ்ப்ளிட் ஆகிட்டு அண்ட் புரோட்டானும் ஸ்ப்ளிட் ஆகும், நேசன்ட் ஆக்சிஜன் ஃபார்ம் ஆகும், எலக்ட்ரான் ரிவால்விங் ஆகும் அண்ட் புரோட்டான் வந்து கிரேடியன்ட் ஃபார்ம் ஆகிடும் அண்ட் தென் ஆக்சிஜன் வந்து அடுத்த ரவுண்டில் அது கம்ப்ளீட் ஆகும்போது இட் வில் பி எலிமினேட்டட் அவுட். அப்படி தான் நம்மளோட பாயிண்ட்ஸு. ஸோ இதுதான் இந்த கேள்விக்கான க்ளூ அப்படின்னும் போது ஏ வராது, அப்சார்ப்ஸ் லைட் எனர்ஜி அதோட ரோல் இல்லை. டிரான்ஸ்போர்ட் ஹைட்ரஜன் அயான் சியும் வராது. ப்ரொவைட் ஆக்சிஜன் ஃபார் த லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன் அதுவும் கிடையாது. அப்போ ஆன்சர் நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆன்சர் வந்து அஃப்கோர்ஸ் இட் இஸ் இன் த பி இல்லைங்களா. வெரி கரெக்ட். எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம என்னன்னு பார்க்கலாம். Which of the following is not concerned with cyclic photophosphorylation? இதில் எது வந்து cyclic photophosphorylation உங்களுக்கு கன்சர்ன் ஆகவில்லை அப்படின்றது தான் கேள்வி. உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்கப்பட்டது. சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்பாரிலேஷனில் Z ஸ்கீம் கிடையாது. அங்கே உங்களுக்கு வந்து NADPH வராது அண்ட் எலக்ட்ரான் திரும்ப வந்துடும், திரும்ப எலக்ட்ரான்ஸ் வந்துவிடும். அப்போது உங்களுக்கு கண்டினியூஸ் சப்ளைக்கு நீங்கள் எந்த ஃபோட்டோலைசிஸும் செய்ய வேண்டியது கிடையாது இல்லைங்களா. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அங்கே அப்படின்னு பாருங்கள். ஆப்ஷன்ஸ் என்ன? சிந்தசிஸ் ஆஃப் ATP நம்ம பண்ணுறோம். இட் அக்கர்ஸ் இன் சர்டன் ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியா நடக்கிறது. எலக்ட்ரான் எக்ஸ்பெல்டு ஃப்ரம் P700 ரிட்டர்ன் திரும்ப வருகிறது இல்லைங்களா. ஸோ நான் திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு அது வந்துடுது. ஸோ இங்கே மூணுமே நமக்கு நடக்குது அப்படின்னா லிபரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் நடக்குமா அப்படின்றத மட்டும் நீங்கள் பதிலாக யோசித்து சொல்லணும் சரிங்களா. லிபரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் வந்து நடப்பதற்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி இல்லையா. ஏன்னா நமக்கு ஃபோட்டோலைசிஸ் இல்லை இங்கே சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்பாரிலேஷன் ப்ராசஸில், அதனால உங்களுக்கு லிபரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் நடக்காது. ஸோ இப்போ நம்ம விடை என்னன்னு பார்க்கலாமா? எஸ், லிபரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் இங்கே நடக்காது என்பது மிக சரியான பதில். அருமையாக பதில் அளிச்சிங்க. சாட்லேயும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இட் இஸ் நாட் தட் நீங்கள் பர்சனலி அனுப்பணும் அப்படின்னு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம போகலாம். Which one occurs both during cyclic and non-cyclic mode of photophosphorylation? எது வந்து cyclic and non-cyclic modeல வந்து நடக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா involvement of both PS1 and PS2 அப்படின்னு ஆப்ஷன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம டைமர் செட் பண்ணிக்கலாம். எஸ், போத் சைக்ளிக் அண்ட் நான் சைக்ளிக்கில் நடக்கக்கூடிய ஃபோட்டோபாஸ்பாரிலேஷன் என்ன? PS1 and PS2 ரெண்டுமே இருக்கிறதா? ஃபார்மேஷன் ஆஃப் ATPயா, ரிலீஸ் ஆஃப் ஆக்சிஜனா, ஃபார்மேஷன் ஆஃப் NADPH+ஆ? இதுதான் நமக்கு விடைகளாக இருக்குது. ஸோ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கான நேரம் போயிட்டே இருக்கு. சைக்கிளிக் அண்ட் நான் சைக்கிளிக் மோடில் PS1 அண்ட் PS2 ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சைக்கிளிக்கில் இல்லை இல்லைங்களா. சைக்கிளிக்கில் வெறும் PS1 தான். அப்போ நீங்கள் ஏ ஆப்ஷனை ஒமிட் பண்ணிடுவீங்க. ரிலீஸ் ஆஃப் ஆக்சிஜன் சைக்கிளிக்கில் கிடையாது, அதுவும் ஒமிட் ஆகிடும். ஃபார்மேஷன் ஆஃப் NADPHும் சைக்கிளிக்கில் கிடையாது. ஸோ அப்போ இங்கே இருக்கிறதுல காமன் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் ATP. இரண்டிலும் நடக்கக்கூடிய ஒரு காமனான விஷயம் ஃபார்மேஷன் ஆஃப் ATP மட்டுமே. பார்க்கலாமா ஆன்சர் அதுதானான்னு? எஸ், அதுதான் ஆன்சர் ஆக்சுவலி. எஸ், நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். கோஆப்ரேஷன் ஆஃப் 2 photosystem of the chloroplast is required for. ரெண்டு குளோரோபிளாஸ்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோசிஸ்டமும் நமக்கு தேவைப்படுகிறது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ATP சிந்தசிஸ்க்கா, ரிடக்ஷன் ஆஃப் NADP+க்கா, என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் டார்க் ரியாக்ஷனா, ஜெனரேஷன் ஆஃப் புரோட்டான் மோட்டிவ் ஃபோர்ஸா அப்படின்னு நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 photosystem has to be
cooperated for water. Photosystem 2 and photosystem 1 இது ரெண்டும் இருந்தாதான் இது நடக்கும் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? ஸோ இதிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏடிபி சிந்தசிஸ் அப்படின்னு நம்ம கொண்டு வர முடியாது, புரோட்டான் மோட்டிவ் ஃபோர்ஸும் கொண்டு வர முடியாது. இது ரெண்டையும் ஒமிட் பண்ணிடுவீங்க. என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் டார்க் ரியாக்ஷனுக்கு நமக்கு ஸ்பெஷலாக எதுவும் தேவையில்லை. டார்க் ரியாக்ஷன் நடக்கணுன்னா தான் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அப்போ பி தான் நமக்கான இதுவாக இருக்கலாமா அப்படின்னு நீங்கள் யோசித்து நீங்கள் பதில் சொல்லலாம். அஃப்கோர்ஸ் யுவர் ஆன்சர்ஸ் ஐ எம் வெயிட்டிங். நீங்கள் சாட்டில் கூட சொல்லலாம். ஸோ இட் இஸ் ரிடக்ஷன் ஆஃப் நான் இங்கே ஆன்சரை போடாமல் வச்சுருக்கேன். ரிடக்ஷன் ஆஃப் NADP ப்ளஸ் என்பது தான் சரியான பதில் இதற்கானது. ஏன்னா NADP வந்து நீங்கள் போட்டிங்கன்னா தான் ஃபோட்டோசிஸ்டம் 2லேருந்து ஃபோட்டோசிஸ்டம் 1க்கு போனால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், NADPயை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ரெண்டு ஃபோட்டோ சிஸ்டமும் இதுக்கு தேவைப்படுகிறது இல்லைங்களா? அடுத்த கேள்வி, அஃப்கோர்ஸ் நம்ம இந்த கேள்வியை செஷனை இதோட முடிக்கிறோம். அடுத்த வாரம் நம்ம ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸில் மென்டிமீட்டரை இன்னும் அழகாகவே யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அண்ட் ப்ளீஸ் கீப் பார்ட்டிசிபேட்டிங் ஃபார் த கொஷின்ஸ்.